இங்கே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கும் அனைவரும் நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவே வந்திருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவானவர் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படி இருந்தார்கள் என்று இந்த குறுநாடகத்தின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து 2000 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று ஏரோதின் அரண்மனையில் என்ன நடந்ததென்று கவனிப்போம். அரசர் வாழ்க, ராஜா வாழ்க, மாமன்னன் ஏரோது வாழ்க. என்ன காவலரே, இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்? அரசே அரசே, வாழ்க வாழ்க. தம்மை குறித்து தான் இந்த ஜனங்களிடத்தில் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தேன். தாங்களே வந்துவிட்டீர்கள். ஆம், சரியாய்தான் கூறுகிறார். இந்த ஏரோதின் பெருமைதான் இந்த உலகமே பேசுகிறதே. நீர் போய் அரண்மனையை காவல் காத்துக்கொள்ளும். இந்த ஏரோது இருக்கும் வரை நாட்டு மக்களுக்கு ஒரு குறைவும் வரவிட மாட்டேன். அரசே அரசே அரசே! ஏன் ஏன் சேவகா, ஏன் பதறுகிறாய்? எதற்கு இந்த பதற்றம்? இந்த ஏரோதின் அரண்மனையில் உனக்கு என்ன கலக்கம்? அரசே வாழ்க, அரசே வாழ்க. தாங்கள் இருக்கும்போது யாருக்கும் எந்த குறையும் இல்லை அரசே. பின்பு ஏன் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட சிறு விலங்கை போல ஓடி வருகிறாய்? இல்லை அரசே, இல்லை. தங்களை காண வெகு தூரத்திலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள் அரசே. அப்படியா? சாஸ்திரிகளா? யார் அவர்கள்? எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள்? அதை கேட்டு அறியவில்லை அரசே. பார்க்கும்போது வெகு தொலைவிலிருந்து வருவது போல் தோன்றுகிறது அரசே. சரி, பதறாதே, அவர்களை வரச் சொல். எங்கள் மரியாதைக்குரிய ராஜாவே, நீர் வாழ்க. வாருங்கள் வாருங்கள் சாஸ்திரிகளே, உங்கள் வருகையினால் இந்த ஏரோதின் அரண்மனையே பெருமை கொள்கிறது. எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள்? அரசே, நாங்கள் கிழக்கில் இருந்து வந்திருக்கிறோம். கிழக்கே இருந்தா? கிழக்கில் இருந்தா எருசலேமுக்கு வந்தீர்கள்? தாங்கள் வந்த நோக்கம் என்ன? அரசே, கிழக்கே நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். நட்சத்திரமா? அது என்ன நட்சத்திரம்? அது எதை குறிக்கிறது? அரசே, அது ஒரு அடையாளம். அந்த நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறப்பவரை குறிக்கும் நட்சத்திரம். அதை கண்டதினால் உலகத்தை ரட்சிக்கிற கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். அவரை பணிந்து கொள்ளவே தொலைவிலிருந்து வந்திருக்கிறோம். என்ன, யூதருக்கு ராஜாவா? அரசே அரசே, சற்று பொறுங்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் இருக்கும்போது யூதருக்கு வேறொரு ராஜாவா? நிச்சயமாய் நான் அவனை அழிக்க வேண்டும். அரசே, இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டால் அந்த ராஜாவை நம்ம கண்டுபிடிப்பது எளிதான காரியம் அல்ல. சரி, நல்ல யோசனை, நான் பார்த்து கொள்கிறேன். ஆம் சாஸ்திரிகளே, நட்சத்திரங்களை எங்கு கண்டதாக சொன்னீர்கள்? கிழக்கிலே அரசே. சரி, இதை குறித்து நாம் திட்டமாய் விசாரிக்கும்படி வேத பாரகரிடத்தில் கேட்போம். அரசே, தாங்கள் என்னை அழைத்ததின் காரணம் என்னவோ? வேத பாரகரே. அரசே. வேத பாரகனே, வேதத்திலிருந்து ஒரு சந்தேகத்தை கேட்கவே உம்மை அழைத்து அனுப்பினோம். ஐயோ, கடந்த 1 வாரமாக வேதத்தை தியானிக்கவே இல்லையே. இதை எப்படி இவர் கண்டறிந்திருப்பார்? ஒருவேளை நம் அரசரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருப்பாரோ? சேச்சே, இருக்காது. இத்தனை வருடங்களில் நானே தேவனுடைய சத்தத்தை கேட்டதில்லை. இதில் நமது அரசு தேவனுடைய சத்தத்தை கேட்க வாய்ப்பே இல்லை. என்ன வேத பாரகரே, என்ன யோசிக்கிறீர்கள்? அரசே, எதில் உங்களுக்கு சந்தேகம்? கூறும் கூறும். 5 ஆகமங்களிலா, சரித்திரங்களிலா, தீர்க்க தரிசனங்களிலா, அல்லது எலியாவா, இல்லை எலிசாவா, ஏசையாவா, எரேமியாவா? ஒருவேளை நீ ராஜாவா இருப்பதினால் ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து உமக்கு ஏதோ சந்தேகமா? எதுவாக இருந்தாலும் கூறும். கன நொடி பொழுதில் உமது சந்தேகத்தை தீர்த்து விடுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? அதை கூறும். இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, ஆனால் ஞாபகம்தான் வரவில்லை. நான் இதை சொல்லாமல் போனால் ஏரோது என் தலை சீவிடுவாரே. ஐயோ, என் தேவனை என்னை காப்பாற்றும். தானியலுக்கு வெளிப்படுத்துவது போல, யோசேப்புக்கு வெளிப்படுத்துவது போல இந்த அடிமைக்கு வெளிப்படுத்தும் ஐயா. இனி நான் ஒரு காலம் வேதத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டேன். உமது கற்பனைகளை நான் மீற மாட்டேன் ஐயா. இதை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே. இரட்சகர் எங்கே பிறப்பார்? இஸ்ரவேலை ஆளும் பிரபு பெத்லகேமிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசையாவா, எரேமியாவா, மீகாவா, இதில் எதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லையே. எப்படி எதில் என்று கூறினாலும் அரசருக்கு தெரிய போவதில்லை. பெத்லகேம் என்றே சொல்லிவிடுவோம். அரசே,
கிறிஸ்துவானவர் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அருமை அருமை அருமை. சாஸ்திரிகளே, நீங்கள் உடனடியாக புறப்பட்டு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கார் என்பதை கண்டுபிடிங்கள். கண்டுபிடித்த உடனே எனக்கும் அதை அறிவிங்கள். ஏனென்றால் நானும் வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். உத்தரவு அரசே. சரி, நாம் புறப்படலாம். அரசே, அரசே, என்ன? என்னுடைய சன்மானம் பல தேவைகளுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அரசே. சரி சரி, இதை வைத்துக்கொள். நாம் புறப்படலாம். அப்பாடா, எல்லாரும் போயிட்டாங்க. இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு நல்ல வெகுமதி கிடைத்தது. இந்த பணத்தை வைத்தாவது முதலில் குண்டாக வேண்டும். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே, நேசாவுதியும் சுத்தரே, நீத்தம் மகிழவே. ரொம்ப கேவலமாக இருக்குது. யோ, யாரையா நீ? என்ன கலாய்க்கிறியா? யோ, நான் காவல்காரையா. காவல்காரனா? என்ன பங்குக்கு வந்துட்டியா? உன் பங்குலாம் ஒன்று வேணாம், ஒரு கேள்வி, அதை கேட்க வந்தேன். என்ன உனக்கும் கேள்வியா? நீ எவ்வளோ தருவ? உனக்கு எல்லாமே பணம் தானாயா? நான் வெளியே இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். சாஸ்திரிகளுக்கு இயேசுவை பணிந்து கொள்ளணும்னு ஆசை. நம்ம ராஜாக்கு எங்கே இன்னொரு ராஜா எழும்பிடுவார்னு சொல்லி கிறிஸ்துவை கொல்லணுங்கிற ஒரு கெட்ட நோக்கமாவது இருக்குது. ஆனால் உனக்கு தேவன் யாருன்னு தெரியும், அவர் பிறப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியும், நம்ம தேசத்தை விடுவிக்க அவர் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். இப்படி இருந்தும் ஆனால் நீ கிறிஸ்துவை பார்க்க அந்த சாஸ்திரிகளோட போகலை. யோ, நீ யாரியா? நீ எதுக்கு என்னை கேள்வி கேட்குற? இப்படி ஒரு கேரக்டர் பைபிளே இல்லை. நீ எப்படி இந்த ட்ராமாக்குள்ளே வந்த? சரியா, நான் போகிறேன். நான் இந்த ட்ராமாவில் வந்தது தப்பு தான், ஆனால் நீ செய்கிறது கொஞ்சமாவது நியாயமானு சொல்லி யோசிச்சு பாரியா. போ போ, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் வந்துட்டான் சொல்கிறதுக்கு. இவ்வளோ காசை வச்சுட்டு நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கேன். இவன் வேற என்னமோ இவன் தான் பைபிள் கரைச்சி குடித்த மாதிரி. நான் ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன், இவன் வந்துட்டான் எனக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் என்னமோ சொன்னானே. தேவன் யாருன்னு தெரியும், அவர் பிறப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியும், நம்ம தேசத்தை விடுவிக்க அவர் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். ஆனால் நீ கிறிஸ்துவை பார்க்க அந்த சாஸ்திரிகளோட போகலை. என்னடா இது? அவன் வந்தான் சொன்னான், சே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதே. தேவன் யாருன்னு தெரியும், ஆனால் நீ கிறிஸ்துவை பார்க்க அந்த சாஸ்திரிகளோட போகலை. ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேனே. இந்த கெட்ட அரசனுக்கு இருக்கிற நோக்கம் கூட எனக்கு இல்லாமல் போச்சே. சே, அந்த 3 பேர் யாருன்னு கூட தெரில. எங்கேருந்தோ தேவனை தேடிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் இங்கேயே இருந்தோம் தேவனை தேடணும்னு தோணலையே. ஆனால் அந்த ராஜா விட, அந்த 3 பேரை விட தேவன் என்னை தானே வேதத்தை தியானிக்க அழைச்சாரு. நான் அந்த உணர்வே இல்லாமல் இருக்கனே. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த கிருபையை நான் உணரவே இல்லை. நான் ஒழுங்காக கூட வேதத்தை வாசித்ததும் இல்லை, நேரத்தை கொடுத்ததும் இல்லை. உமது வேதத்தை சுமப்பதற்கு தகுதியே இல்லை. என்னை மன்னிங்கப்பா, நான் மனம் மாறுறேன். பார்த்தீங்களாங்க, அந்த வேத பாரகர் தான் முதலாவது என்ன பண்ணியிருக்கணும்னா கர்த்தரை தேடி இருக்கணும். ஆனால் கர்த்தரை தேடணுங்கிற ஒரு எண்ணம் அந்த வேத பாரனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதே போல தான் நம்மளும். ஆனால் அந்த நபர் கூட முதல் வருகையில் அப்படி இருந்தார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் 2ஆம் வருகையில் இருக்கிறோம். அந்த மனிதனை விட இன்னும் அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸில் இருந்து தேவனை தேடுவதை முதலாவது வைப்போம். கிறிஸ்துவின் பிறப்பை நாமும் நம் தேச மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாட நாம் பாடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக.